السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. இப்போது இந்த ஜுசு 23ல் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உளவியல் மற்றும் சமூகவியல் விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 29வது ஜுசு பொறுத்த வரைக்கும் சூரா அல் முல்கில் இருந்து அல் முர்சலாத் வரைக்கும் 67லேருந்து 77 அத்தியாயம், கிட்டத்தட்ட 10 அத்தியாயங்களை ஜுசு 29 கொண்டு இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக ஒரு 4 விஷயம் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறான், மறுமை நாள் அதை பற்றி பேசுகிறான், மறுமை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பேசுகிறான், நம்ம சிந்திக்க வேண்டியதின் அவசியம் என்ன, மனிதன் சிந்திக்கணும், ஏன் சிந்திக்கணும் அப்படிங்கிற காரணத்தையுமே இந்த ஜுசு பேசும். நம்பிக்கை விஸ் மறுப்பு, இதையும் பற்றி பேச போகுது. ஸோ இத்தனை விஷயங்களை பற்றி இந்த ஜுசு பேசும். உளவியலாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ விஸ் ஹியூமிலிட்டி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் விஸ் தாழ்மை, நம்ம எப்படி தணிஞ்சு போகணும். அப்போது ஒன்று என்னென்னா, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முடியும்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை தான். ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போது மனுஷன் எல்லாமே என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்புகிறோம், நினைக்கிறோம். நம்ம கிச்சனில் இருந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, வீட்டு பொறுப்பு பார்க்குறதுலேருந்து, நாட்டு பொறுப்பை எந்த நாடு பெரிய வல்லரசாக இருக்கோ அந்த நாடு சொல்லும்ல, நான் தான் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னவோ அந்த நாட்டுனால தான். எந்த நாடு நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லுதோ அந்த நாடு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நம்ம நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருப்போம். அதை நம்ம உணரவே மாட்டோம். அப்போது இந்த மாதிரி மனிதன் நினைக்கிறான். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. லைக் காஸ்மிக் ஆர்டர், இந்த காஸ்மிக் ஆர்டர், காஸ்மிக் ரேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சுழற்சி இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கும். நீங்கள் பிரபஞ்சத்தை எதை எடுத்தீங்கன்னாலுமே அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு, ஒரு ஓட்டம் இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறா? அதுவே பண்ணிக்குதா? சயின்ஸ் அப்படி தான் சொல்லும். அதாவது பூமி தானாக சுற்றுது, இயற்கை மழை தானாக பெய்யுது, இந்த சுழற்சி முறையில் பெய்யுது அப்படின்னு வரும். இந்த சுழற்சியை யார் பண்ணாங்கிறது சயின்ஸ் சொல்லாது. அப்போ என்னப்பா இது, கார் ஓடுது, ஓகே, காரை யார் ஓட்டுறா அதை நம்ம சொல்லணும்ல. அது கார் தானாக ஓடுது. சரி, தானாக ஓடக்கூடிய காரை யார் உருவாக்குனா? இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஒரு நாள் சோம்பேறியாக இருப்பீங்க, ஒரு நாள் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு சோகமாக இருக்கும், கோபமாக இருக்கும். எல்லாமே உங்கள் தாட் முதற்கொண்டு எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அல்லாஹ் நினச்சா எல்லாமே மாறும். உங்கள் கையிலையோ என் கையிலையோ ஒன்றுமே இல்லை. இப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரங்கள் அடைய முடியும் தெரியுமா? ஸோ இது நம்ம எப்போ புரிஞ்சுக்க முடியுமா, நம்ம எப்போ தணிஞ்சு போகிறோமோ அப்போ தான் இதை உணர்வோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற இல்யூஷனை விட்டுட்டு சரண்டர் அடையணும். மொத்தமாக இறைவன்கிட்ட சரணடைஞ்சிடணும். இறைவன் தான் நம்மளை கட்டுப்படுத்துகிறான், அவன் என்ன ஆர்டர் போடுறானோ அது நடக்கும். ஸோ இவ்வளோ நாள் என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலியில், இப்போ அவங்கவுங்க முடிவெடுக்கிறாங்க, பரவாயில்ல, அதை அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ் தான் அந்த விஷயத்தை ஏற்படுத்துகிறான். ஸோ அதனால் அது நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். இவ்வளோ நாள் நான் என் மண்டையை போட்டு கஷ்டப்பட்டு ஒரு தீர்வை கொண்டு வந்துட்டுருந்தேன், இப்போ அவங்கவுங்க தீர்வுகளை நோக்கி போயிட்டாங்க, எனக்கு வேலை மிச்சம்.
அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த கூட நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். ஏன்னா அந்த விஷயம் செய்கிறது அல்லாஹ். ஸோ இதுதான் வந்து சரண்டர் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் அதை செய்கிறான் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு நம்ம ஈஸியாக நம்மளுடைய மைண்டையும் நம்மளுடைய பிஹேவியரையும் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிடணும். இது ஒரு விஷயம் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பயத்தை பற்றி அல்லாஹ் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா சொல்கிறான். பயம் வந்து உங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு. பயம் எப்படி நம்மளை ஒரு தூண்டுதலாக்கும்? ஸோ அதிகமாக இந்த ஜுசு எடுத்தீங்க அப்படின்னா ஜஹன்னமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவ்வளோ ஜஹன்னம் பற்றி எங்கே அதிகமாக வரும்? நரக நெருப்பை பற்றி 26, 27 அந்த மாதிரி வசனங்களுக்கு பிறகு தான் ஜஹன்னங்களை பற்றி அதிகமாக பேசுவான். அதுவும் இந்த அத்தியாயத்தில் ஜஹன்னம் தான் எல்லாமே. அல்லாஹ் அவ்வளோ விஷயங்கள் நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை செய்வான். இந்த எச்சரிக்கை வந்து நம்மளை பயமுறுத்தவோ நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவோ கிடையாது. இந்த எச்சரிக்கையை வச்சு இதை நம்ம அடைஞ்சிடக்கூடாது, இதுலேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும், அதுக்காக நம்ம பிஹேவியரை சரி பண்ணணும் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த பயத்தை சொல்லி காமிக்கிறான். ஸோ எந்த ஒரு பயமும் வந்து நம்மளை வந்து நேர்வழிக்கு கொண்டு போகும் அப்படின்னா அந்த பயம் நல்லது. சுட்டுடும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை தொடாமல் நகர்றோம்ல, அந்த பயம் இருந்தால் தான் அதை தொடாமல் நகருவோம். சுட்டுட்டு போகுது அப்படின்னு பயம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா அதில் போய் கையை வைக்க தான் செய்வோம். ஸோ நல்ல பயம் வந்து நம்மளை நேர்மையான வழிக்கு கொண்டு போகுது அப்படின்னா அந்த பயம் நல்ல பயம். ஸோ அதையுமே ரப்பு வந்து இந்த ஜுசூவில் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பான். அண்ட் ஆல்சோ மிக முக்கியமாக அல்லாவே பயமுறுத்துறான், நம்மளும் பயமுறுத்துவோம் அப்படின்ட்டு நம்ம எதுக்குமே பயமுறுத்த மட்டும்தான் செய்கிறோம். இது செய்யாத, அது செய்யாத, இது செஞ்சால் எந்த தப்பு, அது செஞ்சால் அந்த தப்பு. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னானே, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோமா? அந்த மாதிரி நம்ம எத்தனை நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொன்னோம்? நல்ல விஷயங்கள் நமக்கே தெரிகிறதில்ல, மற்றவங்களுக்கும் நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் கெட்ட விஷயங்கள் மட்டும் நமக்கு நிறைய தெரியுது. இது கெட்டது, இது தப்புங்கிறது மட்டும் நமக்கு நிறைய தெரியுது. அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ என்ன அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய விதம், அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முறை என்னென்னா, முதல்ல நல்ல விஷயங்களை தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒவ்வொரு இதாக இப்போ நான் வந்து ஜஹன்னத்தை பற்றி இப்போ தான் நம்ம பேசுகிறோம். 30 நாளில் 29வது நாளில் இன்றைக்கி தான் நம்ம பேசுகிறோம் அதிகமாக. அப்போ இந்த 29 நாளுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த உரிமையில் தான் நான் இப்போ உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விஷயத்தையே என்னால் சொல்ல முடியும். எடுத்தோடனேயே நான் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு அதை கிரகிச்சிக்க முடியாது, இவங்க என்ன பயமுறுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்தோடனேயே வந்து பெரிய விஷயத்த, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயத்த நம்ம பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இலகுவாக்கி தான் அவங்களுக்கு நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் அவங்க அந்த நல்லது செய்யலைன்னா அப்போ தான் அவங்களுக்கு நரகம். நல்லதே சொல்லித்தரலை, கெட்டதை மட்டும் செய்யாத அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள்? நம்ம அது சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் தேவை. அடுத்து 3வது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதாவது எதை பார்க்குறோமோ அதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கை முறை அமைய போகுது. நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கை முறை அமைய போகுது. ஸோ அல்லாஹ் வந்து கேட்குறான், நீங்கள் இதை பார்க்கலையா? நீங்கள் இதை உலகத்தை சுற்றி பார்க்கலையா? என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலையா? அப்படின்னு பல இடங்களில் வந்து அல்லாஹ் கேட்பான். ஸோ இது வந்து நமக்கு தேவையான மைண்ட்ஃபுல்னஸ்ஸை காமிக்குது. அதே சமயம் அல்லாஹ் தான் பார்க்கலையான்னு கேட்குறானே, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் மூழ்கணும் அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும்.
உண்மையாகவே நம்ம யாருங்கிறதே மறந்து போயிடுவோம். இன்றைக்கி அப்படி தானே இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதாவது எங்கள் மாமனார் வந்து ஊர்க்காரர். அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதாவது மருத்துவம் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன கொடுமைன்னா, அவரே யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அது உண்மை நம்பிகிட்ருக்காரு. பட் உண்மை என்னென்னா, யூடியூப்பில் பேசுகிறது சின்ன ஆட்கள். இப்போ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அவங்க ஏதாவது கூகுள் பார்த்தோ ChatGPT பார்த்தோ பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே தெரிஞ்சவங்க நமக்கு ஒன்றும் தெரியலைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது சின்ன விஷயந்தான். பட் இதிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனாலுமே சோஷியல் மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் உண்மைன்னு நம்பிகிட்டு இருக்கீங்க இல்லை? இந்த மாதிரி உங்கள் குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பெற்று வளர்த்து எடுத்துட்டீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்களாக இன்றைக்கி வரக்கூடிய ஜெனரேஷனும் இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்டும் கூட அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாம் ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுற்றி பார்த்துட்டே இருக்கணும். அதே சமயம் ரொம்ப அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டோம், சோஷியல் மீடியா என்ன சொன்னாலும் சரின்னு நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் குறையும். இது சோஷியல் மீடியான்னு இல்லை, நீங்கள் எடுக்கிற புக்காக இருக்கட்டும், கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஏன் குரான் கூட எடுத்துக்கோங்க. குரான் வந்து அவங்க வேறு அர்த்தத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியாது, நீங்கள் வேறு அர்த்தத்துக்கு புரிஞ்சுப்பீங்க. அதனால் குரானை கூட கவனமாக படித்து புரிஞ்சுக்கிறணும், சிந்திக்கணும். குரானில் உள்ளது எல்லாமே சரிதான், ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கிறது டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது தான் இங்கே மேட்டரு. சரியா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்து உள்ளுணர்வு முரண்பாடு, காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். அதாவது நம்ம மனசுக்கு தெரியும் இதுதான் சரி அப்படின்னு, ஆனாலும் நம்ம மனசாட்சியவே நம்ம மறுப்போம். இதுதான் வந்து ஒரு ஈகோவான ஒரு அழுத்தம். உண்மை இதுன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம மனசுக்கு உண்மை தேவையில்லை, எது கம்ஃபர்ட்டோ அதுதான் தேவை. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? உண்மை அப்படின்னாலுமே இப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, லட்சமாக காசு கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. அதுக்கு வேலைக்கு போகும்போது அதோட சம்பளம் வெறும் 10,000 ரூபா. இதுக்காக என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், நிறைய டிகிரி வாங்கும்போது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு நம்பி நான் படிக்க வைக்கிறேன். என் வசதிக்கு மீறி நான் படிக்க வைக்கிறேன். ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியில் தான் நான் படிக்க வைப்பேன், அங்கே தான் சிலபஸ் நல்லாயிருக்கு, கோச்சிங் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களோட கணவரையோ அல்லது நீங்களோ வருத்திக்கிட்டு, உங்களை நீங்கள் அந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு படிக்க வச்சு, அதுக்கு பிறகு ஹாஸ்டலில் தங்கி வேறு ஊரில் போய் படிக்கிறேன்னு சொல்லுது. சரி, அங்கே போய் தான் நான் என் பிள்ளை படிக்கும், இந்த காலேஜில் தான் நான் படிக்க வைப்பேன், இந்த படிப்பு தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்லாம் நம்மளுடைய அந்த நிம்மதியை இழந்து, ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எஜுகேஷன் லோன் வாங்கி அவங்க படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சிதானா இல்லை. நான் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு வந்து ட்ரெயினராக போகும்போது பிள்ளைங்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைங்க, பிஸ்னஸ் ஸ்கூல்னால் MBA படிக்குது, ஒரு 22, 23 வயசு பிள்ளைகள். அதுங்க முகமே சரியில்லை, படப்படன்னு இருக்குது. என்னன்னு கேட்டால், மேம் காலேஜ் முடியுது, அடுத்து பிளேஸ்மெண்ட் வேணும், கடன்லாம் அவ்வளோ இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் சொல்கிறது 22, 23 வயசு பிள்ளைகள் MBA படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, அவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு லோன் வாங்கி வந்து படிக்குது. இன்ஃபேக்ட் இதில் என்ன கொடுமைன்னா, காலேஜ்லேயே லோன் வேறு தராங்க, எஜுகேஷன் லோன்.
இப்போ என்ன மாதிரியான உலகத்தில் நம்ம இருக்கோம் பாருங்கள். இதைத்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் லோன் வாங்கி படிக்க வைப்போம். குரானுடைய உண்மைத்தன்மையை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? முதல்ல குரானுடைய உண்மைத்தன்மை நமக்கு சொல்லித்தரதுக்கு யாராவது தயாராக இருக்காங்களா? அப்படியே நம்ம சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. சொல்லித்தரவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரமோ அவங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் எபிலிட்டியோ கிடைக்கிறதில்ல. அப்புறம் எப்படி வருவாங்க? ஒருத்தவங்க உங்களுக்கு குரான் சொல்லித்தர வராங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி வரவேற்கணும்? ஏன்னா அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்த நமக்கு கொண்டு வராங்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குழந்தைங்கள அட்லீஸ்ட் குழந்தைங்கள படிக்க வைங்கன்னா கூட, இல்லை குழந்தைக்கு அது இருக்குது, இது இருக்குது, இந்த டியூஷன் இருக்குது, அந்த டியூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு விலகிக்கிறோம். அப்போது என்னதான் உண்மை இருந்தாலும் உண்மையை மனம் ஏற்றுக்கிறது இல்லை. மனதுக்கு எது தேவையோ அதைத்தான் ஏற்றுக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. சோஷியலாக பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறான். தலைவர்கள் முக்கியமாக யார் இந்த உண்மையெல்லாம் மறுக்கிறாங்க, டினை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தலைவர்கள் தான் மறுக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா முஸ்லீமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து முஸ்லீமு, ஆனால் பிறப்பால் இந்தியன், தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள தலைவர்களை அவங்க ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்களுக்கு முஸ்லீம்னு சொல்லிப்பாங்க, ஏன்னா முஸ்லீம் ஃபேமிலியில் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சட்டங்கள்னு வரும்போது உங்களால் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, ப்ரிவிலேஜஸ் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே விஐபி இருக்குல்ல, எல்லா விஷயத்துக்குமே விஐபி அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய இதில் விஐபி ப்ரிவிலேஜ் இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அல்லது அவங்க ஃபேமிலியோ அல்லது அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய கலிஃபாக்களோ விஐபி விஷயங்கள் ஏதாவது பண்ணாங்களா? அவங்களுக்குன்னு விஐபிக்கான வாகனங்கள், விஐபிக்கான அந்த சொகுசு வாழ்க்கை, இது ஏதாவது அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? இல்லை. அப்போது விஐபி அப்படிங்கிற அந்த கான்செப்டே அல்லாஹ் சொல்லித்தரல, நபி ரசூல் சொல்லித்தரல. பட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தலைவர்கள் அப்படிங்கிற பேரில் யாரை வந்து நீங்கள் உங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்களோ அவங்க முற்றிலுமாக அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கண்மூடித்தனமாக மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய எஜுகேஷனில் இருந்து, நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேருந்து ஃபேமிலி வரைக்கும் இதுதான் நடக்குது. கண்மூடித்தனமாக நம்ம வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோ பண்ணுறோம். உண்மை என்ன அப்படிங்கிறத கூட நம்ம பெருசாக கவனிக்கிறது இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ சுற்றுப்புற தாக்கம். எங்களுடைய முன்னோர்லாம் இப்படித்தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ ட்ரெடிஷன் இப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக உண்மையை நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பாருங்களேன், ஒன்று என் ட்ரெடிஷனையே தூக்கி எறிஞ்சிட்டோம், ரெண்டாவது உண்மையையும் சேர்த்து தூக்கி எறிஞ்சிட்டோம். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் உண்மை பொய் ரெண்டுமே கலந்துருக்கு அப்படின்னா பொய் என்னன்னு பார்த்து பிரித்து எடுக்கிறது தானே ஃபுர்கானு. ஒட்டு மொத்தத்தையும் தூக்கி எறிகிறதுக்கா ஃபுர்கானு? அப்போது ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய கலாச்சாரத்தை ரப்பு வந்து தூக்கி எறிய சொல்லலை. ஆனால் அதில் எது பிழையாக இருக்கோ அதை தான் எல்லாம் கரெக்டாக பிரித்து பார்த்து தூக்கி எறிய சொல்கிறான். அதுக்கு தானே குரான் கொடுத்துருக்கான், அதுக்கு தானே நமக்கு அறிவு கொடுத்துருக்கான். எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்த்து தப்பானதை தூக்கி போட்டு சரியானதை எடுக்கணும், தப்புக்கு பதிலாக சரியானதை மாற்றணும். இதுக்கு தானே குரானு. அப்போது மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வந்து உண்மையை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது. ஸோ பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம அழிவுக்கு தான் அது கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி எப்படி
ஒரு ஒரு கேதரிங்கையே வந்து ஹராம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாமல் எப்படி கேதர் பண்ணுவீங்க? சும்மா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிடுவாங்களா? கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல விருந்து வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஒன்று ஒவ்வொரு அனாச்சாரமாக ரொம்ப ஆடம்பரமாக திருமணங்கள் நடக்குது. இல்லைன்னா பணம் இருந்தாலும் கூட ரொம்ப சிம்பிளாக திருமணம் நடக்குது. இது ரெண்டுமே தவறு. யாருமே வந்து நம்ம யாராவது மணமகனுக்காக ஜக்காத்து கொடுத்துருக்கோமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய திருமணத்துக்கு அலி தான் போய் எல்லார்கிட்டையும் கேட்டார், இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்க போது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அலி கேட்டார். ஸோ யோசிச்சு பாருங்கள், யாருக்கு உண்மையிலே யாருக்கு நிதி உதவி முக்கியம்? யாருக்கு ஒரு 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 பொருளாதாரம் முக்கியம்? திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த பையனுக்கு தான் முக்கியம். அந்த பையன்தான் மகர் கொடுக்கணும், அந்த பையன்தான் வந்து சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கிறணும், மனைவியை பார்த்துக்கிறணும், மனைவிக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அப்போ அவ்வளோ பொறுப்பும் அந்த பையனுக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜக்காத்தா பொண்ணுக்கு நகையை தரோம். இதில் வேற மஹல்லாக்கள்லாம் வேற குமருக்கு திருமணம், நீங்கள் வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. எப்படி இதை நம்ம கேட்குறோம்? நம்ம முஸ்லீம்கள் தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் எப்படி இந்த வார்த்தை நம்ம வாயில் வருது? இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ விஷயம் என்னென்னா, சரியான முறையில் நாம் சரியான விஷயங்களை செய்யணும். இருக்கப்பட்டவங்க உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் உறவுகளை நல்ல முறையில் கவனிங்க. நல்ல முறையில் கவனிங்க. உங்கள் மணமகனுக்கு வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லாதப்பட்டவங்களும் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு பெண்கள் நாம் தான் நினைக்கிறோம். திருமணம்ன்ற விஷயம் வந்து ஆண்களுக்குள்ளே பெருசாக எதுவுமே கிடையாது. அவங்க எதுவுமே வந்து பேச மாட்டாங்க, பேச போகிறதில்ல. பெண்கள் அம்மாமார்களும் அக்கா தங்கச்சிமார்களும் தான் தன்னுடைய மகனுக்கோ அண்ணன் தம்பிக்கோ இத்தனை விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதில் பத்தாததுக்கு பெண்கள் தான் நம்ம பெண்களை வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும்போது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஏன் செய்கிறீங்க? அல்லாஹ் இதான் சொல்லியிருக்கான். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நான் எதுவும் பண்ணணும். இதுக்காக நான் கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி திருப்பி அந்த பையங்க தலையிலேயே போய் விழுந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி, அப்போ வட்டிக்கு வாங்கிலாம் எல்லாம் எந்த திருமணத்தையும் பண்ணவே சொல்லலை. இதையே நம்ம ஒத்துக்க மாட்டோம். இந்த சின்ன விஷயத்தையே வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் மற்ற விஷயத்தையெல்லாம் நம்ம போய் நிற்போம். இது ஹராம், அது ஹராம். திருமணமே இங்கே முடிஞ்சு கோட்டையை ஃபுல் ஸ்ட்ரக்சரே இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ அதிகமாக வந்து திருமணங்கள் நான் பெருசாக போனதில்லை. என்னோடய திருமணத்துக்கு பிறகு நான் ஒரு 2-3 திருமணம் போனேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம் திருமணம்தான், சந்த மேளம்லாம் அடிக்கிறாங்க. இப்போ புதுசாக என்னென்னமோ டிஜே, அப்புறம் ஃபுட்டுலேயே டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அது திருமணம் இல்லை. அந்த கேதரிங்கை எல்லாம் சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நல்ல முறையில் நீங்கள் சேர்த்து வச்சு, இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம், நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் வந்து திருமணம் அப்படின்னா வீட்டில் தான் வைப்பாங்க. வீட்டில் சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அங்கே இருப்பாங்க. 1 வாரம் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க எப்படி ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க, எப்படி அவங்க சமைக்கிறதுக்கோ அல்லது இதுக்கோ எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக சமைச்சிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ இணக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு? அந்த ட்ரெடிஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலையே. இப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலைக்காரவங்க வச்சு வேலை பார்த்துக்கிறோம்.
அவங்கவுங்க நல்ல முறையில் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல டைம் போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிறோம்ல. அப்போ அந்த மாதிரி சரியான விஷயத்தையும் நம்ம மாற்றணும்ல. ஸோ இதை தான் நம்ம வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் இருக்கேன் அப்படின்னு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறோம். கடைசியில் நம்மளுடைய அழிவுக்கே அது வந்து ஒரு விஷயமாக கருவியாக மாறிடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி கல்ச்சர், பொறுப்பேற்றுக்கிறணும். ஸோ மறுமைன்னு அல்லாஹ் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களை நான் கேள்வி கேட்பேன்னே சொல்கிறான். ஸோ மறுமை அப்படின்னு வரும்போதும் மறுமையை நம்பி நம்ம இருக்கும்போது நம்ம சமூகத்தில் ஒழுக்கமாக இருப்போம். ஸோ நீதி இல்லாத இடத்துல கூட ஒரு மாரலாக ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கு இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு வேணும். பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம கவனமாக, ஒழுக்கமாக, நிதானமாக ஒருத்தவங்களுடைய உரிமைகளை நம்ம தட்டி பறிக்காமல், இன்னொருத்தவங்களை இழிவுபடுத்தாமல் நாம் இருக்க முடியும். ஸோ அந்த பொறுப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்ஈக்வாலிட்டி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏழை பணக்காரவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ரப்பு பேசி காமிக்கிறான். ஏன்னா காலங்காலமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பணக்கார பெண்மணிகிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், ஏழை பெண்மணிகிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். கவனிச்சு பாருங்க. நம்ம தான் நான் 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் நம்மளுடைய வார்த்தைகள் யாருக்கிட்ட எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்கள். படித்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம், படிக்காதவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம். நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட, அதாவது நமக்கு கீழேனா நம்மளுடைய குழந்தைகள் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். ஸோ நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து ரப்பு நமக்கு சொல்லித்தரான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வாழ்க்கை வந்து ஒரு டெஸ்ட்டு தான். அந்த அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு மறுமையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது இதை இறைவன் பொருந்திக்கிறணும், எனக்கு சரியான செயலை செய்யக்கூடிய ஆற்றலை என் ரப்பு எனக்கு தரணும் அப்படிங்கிற நியத்தோடு தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு செயலை செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் சும்மாவே இருக்கிறதுனால தான் உங்கள் மனசு சும்மா இல்லாமல் கண்டதை யோசித்து உங்களை கவலைப்படுத்துது. ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, அதை தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே, அதுக்கு நீங்கள் உங்கள் மூளையை போட்டு கசக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. சரியா? ஸோ இதுதான் வந்து ரப்பு நமக்கு கத்தர பாடம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி ஜுசுவை நம்ம வந்து சனிக்கிழமை பார்க்கலாம்.